நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சப்டிவிஷன் 6th சப்டிவிஷன் 2x - 3 × x + 2 = 0. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு மல்டிப்ளை பண்ணி நம்ம அதை ஒய்ன்னு எடுக்க போகிறோம். ஸோ 2x × x 2x² + 4x - 3x - 3 2 6 = 0. ஸோ 2x², 4xலேருந்து 3x போயிடுச்சுன்னா 1x - 6 = 0. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ y = 2x² + x - 6. ஸோ எக்ஸ் வேல்யூ எப்போது மாதிரி -4 -3 -2 -1 0 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு x² கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 2x² வேணுங்கிறதுனால அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது வெறும் எக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ குழப்பாமல் இருக்கிறதுக்கு எக்ஸே எழுதிக்கிறோம். ஸோ -6ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒய் கிடச்சிரும். ஸோ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு x² வேணும். 9 2 2s are 4 1 0 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16. அதே மாதிரி 2 × x²னா இதுதான் 2. ஸோ 32 18 4 2s are 8 1 2 is 2 0 1 2 is 2 4 2s are 8 9 2s are 18 16 × 2 32. அடுத்து எக்ஸ் வேல்யூ அப்படி எழுதிக்கலாம். -4 -3 -2 -1 0 1 2 3 4. இப்போ -6 எல்லாத்துலேயும் -6 பண்ணணும். ஓகே, 6 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கிராஃப் மாறிடும். ஸோ இந்த டேபிளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே ஓகே இப்போது இந்த 4 ரோவை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். 16 + 32 -4 -6. ஸோ ஒய் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22ன்னு வரும். இங்கே 9ன்னு வருது. இங்கே 0 வந்துடுது. இதில் ஆட் பண்ணும்போது -4ன்னு வருது. ஓகே, -4 -5 இந்த மாதிரி வரும். ஓகே, -4. இங்கே -6. இதில் -3. இதில் 4. இங்கே 15. இதில் 30. ஓகேவா? ஸோ 2 இந்த 1 கேன்சல் ஆகிடுது. இப்போ -4 தானே வரும். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். -4, -22 -3, -9 -2, -0 -1, -4 0, -6 1, -3 2, 4 3, 15 4, 30. ஸோ இதை நம்ம அப்படி ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணும்போது ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 cm = 1 யூனிட் தான். 1 2 3 4 5 6 7 8 1 -1 -2 -3 -4 அப்படி போகும். பட் இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனஸ் வேல்யூஸும் வருது. அதே மாதிரி ப்ளஸ் வேல்யூஸ்லேயும் அப் டு 30 வரை வருது. ஸோ 2 யூனிட்னு எடுத்தே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். -2 -4 -6 -8 இங்கே 2 4 6 8 அப் டு 30 வரை எடுத்துருக்கோம். ஓகே ஓகே இப்போது -4க்கு 22 மார்க் பண்ணியாச்சா ஈஸியாக. -3க்கு 9 -2க்கு 0 -1க்கு -4. ஓகே, -4. அடுத்தது 0க்கு
-6. அடுத்தது 1க்கு -3, 2க்கு 4, 3க்கு 15 அண்ட் தென் 4க்கு 30. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேராபோலா ஈஸியாக கிடைக்குது. இப்போ இந்த பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா -2,0, இன்னொன்று வந்து (1.5,0). I think so. Okay. So intersect in x-axis have 2 points. என்னென்ன பாயிண்ட்ஸில் கட் ஆகுது? -2,0 then 1.5,0. ஓகே, இது வந்து பண்ணதுனால ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஏன்னா 2 பாயிண்ட் இருக்குது இல்லையா, அன்ஈக்குவல். வேணால் இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். எப்படி வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷனில் 2x² இருக்கிறதுனால 2 × 6 -12 வரணும், இங்கே 1 வரணும். ஸோ 4 3s are 12, 4 3s are 12, இங்கே ப்ளஸ் தான் வரணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, 4 -3 இங்கே +1ன்னு வந்துடும். ஸோ இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணணும், இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2 is 2, 2 2s are 4. இது அப்படியே தான் இருக்கும். ஸோ x + 2 = 0. ஸோ x is equal to -2, -2,0 வந்துருச்சா. இங்கே வந்து 2x - 3 is equal to 0. ஸோ 2x = 3. ஸோ x is equal to 3/2. 3/2 அப்படிங்கும்போது கண்டிப்பாக 1.5 நம்மளுக்கு தெரியும். ஓகே, 3ல் பாதின்னு அர்த்தம். ஸோ 1.5. ஸோ என்ன இன்டர்செக்ஷன் பாயிண்ட்? -2,0, 1.5,0. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகே, ஸோ கிராஃப் இந்த மாதிரி தான் வருது. நீட்டாக ஒரு பேராபோலா 2 பாயிண்டில் கட் ஆகுது. அந்த 2 பாயிண்ட்டை எடுத்து எழுத தெரியணும். இங்கே -2,0. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்காத பாயிண்ட்ஸ், பட் இந்த இடம் கரெக்டாக தெரியுது இல்லையா, 1.5ல் 0 இருக்குன்னு. ஸோ இதுதான் இந்த கொஷின். சிம்பிள். ஓகே, தேங்க்யூ.